ஸ்ருதியோட அம்மா வீட்டுக்கு வந்து ஸ்ருதி சொன்னா மேலே ரூம் எடுக்கிறீங்களாம்ல, இந்த வீடை கட்டுறதுக்கு கூட ஸ்ருதியோட அப்பா தானே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு லோனு, அதே மாதிரி நாங்கள் கொடுத்ததா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது வேண்டான்னு சொல்லிடுறாங்க. ஆனால் மனோஜ் வந்து வாங்கினா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி பேசுகிற, நீ கம்முன்றுடா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ரெண்டு பேருக்கு வாக்குவாதம் வந்து மனோஜை வந்து முத்து அடிச்சிடுறாரு. ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க. என்ன நடந்தாலும் இப்படி தான் எங்களை கேவலப்படுத்தி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி விஜயாவும் கத்துறாங்க. இல்லை அவர் சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி மீனாவும் சொல்கிறாங்க. அப்போவும் கேட்காம முத்துவும் மனோஜும் ரொம்ப சண்டை போட்டுக்கிறாங்க. இதில் வந்து ஸ்ருதியோட அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நம்ம கிளம்பலாங்கிற மாதிரி, நான் இந்த இடத்துல அசிங்கப்பட்டு தான் கிளம்புறேன் சம்மந்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியில் போய் செப்பல் போடும்போது சிரிச்சுக்கிட்டே கிளம்புறாங்க. வீட்டுக்குள்ளே ஒரு கலவரத்தை உண்டு பண்ணிட்டோம் அப்படின்னு. முத்துவோட அப்பா ரொம்ப வேதனைப்படுறாரு. நான் சொன்னதை எப்போ நீங்கள்லாம் கேட்டிருக்கிறீங்க, இவ்வளோ வேதனைப்பட என்னை வச்சிட்டீங்க, ஒரு ரூமுக்காக இவ்வளோ அடிச்சுக்குவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முத்துவோட அப்பா ரொம்ப கண் கலங்கி அழுகிறாரு. இப்படி தாங்க ப்ரமோ போட்டிருக்காங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. முத்து ரொம்ப வேதனைப்படுறாரு.